ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்னைக்கு பஞ்சு போல் சாஃப்டான மெத்துன்னு கோதுமை புட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் கோதுமை புட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வரன்னு இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்றதுனால அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டான கோதுமை புட்டு கிடைக்குங்க. மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டான கோதுமை புட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. 250 கிராம் இருக்கும். இந்த கோதுமை மாவை இதே மாதிரி ஒரு அகலமான கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சு தாங்க நம்ம வறுக்கணும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. கோதுமை மாவோட கலர் மாறக்கூடாது, அதனால் கம்ப்ளீட்டாக லோவில் தாங்க இருக்கணும். மீடியம்லேயோ ஹைலேயோ வச்சிங்கன்னா சட்டுன்னு கோதுமை மாவு கருகிரும். இப்போ பதம் பார்த்திங்கன்னா மாவை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா சுருன்னு அதோட சூடு கையில் ஏறணுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுக்கும் போது நல்லா அதோட மனம் வருங்க. இப்போ நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும், ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேங்க. உங்கள் விருப்பம் தான் தேங்காய் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு 3 ஏலக்காய் நல்லா வாசனைக்காக சேர்க்குறேங்க. 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 பல்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஓரத்துலலாம் இருக்கிறத எடுத்து விட்டு எகைன் 2 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லா பூ மாதிரி துருவனா மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இனிப்பு சுவைக்காக நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்த்தோம்னா நல்லா அந்த புட்டில் மிக்ஸ் ஆகாது. அதனால் இதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைடில் திருப்பிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 2 பல்ஸ் விட்டால் இந்த மாதிரி நல்லா பவுடராக கிடைக்குங்க. இப்போ நம்ம புட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோதுமை மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ சுவைக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் களி மாதிரி ஆயிரும். மாவை நல்லா கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம தெளிக்கிற தண்ணி மாவில் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி மாவு ஈக்குவலாக ஈரமாகுங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பதம் பார்த்திங்கன்னா பிடிச்சி பார்த்தா நல்லா அந்த பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணுங்க. உதுத்த அந்த மாதிரி பொலன்னு உதிரணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பாருங்கள், அங்கனங்கன கட்டிகளாக இருக்குது. இதோட நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, சாப்பிடவே முடியாது, ரொம்ப வரன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கட்டிகளும் வேகாதுங்க. அதனால தான் நிறைய பேர் புட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புட்டு மாவை கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மோடில் தாங்க அரைக்கணும். அதாவது மிக்சியில் லெஃப்ட் சைடில் திருப்பினுங்க, ரைட் சைடில் திருப்பினீங்கன்னா கட்டி ஆயிரும். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் 2 பல்ஸ் விட்டுக்கோங்க. சூப்பராக பொலன்னு இந்த மாதிரி உதிரியாக பஞ்சு போல் ரவை மாதிரி கிடைக்குங்க. இப்படி இருந்தால் தாங்க உங்களுக்கு இந்த கோதுமை புட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுறதுக்கே நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் உதிரியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் புட்டை புட்டு மேக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பானையில் கூட வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் புட்டு மேக்கர் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி குக்கரில் தண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணி வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் குழா புட்டு மேக்கர் எடுத்துக்கிட்டேன். இதில் ஆயில் எதுவும் க்ரீஸ் பண்ண தேவையில்லைங்க. 3-4 டேபிள் ஸ்பூன் புட்டு மாவை சேர்த்துடுறேங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புட்டு மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க. இல்லாட்டி நம்ம புட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கட்டாயி வருங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. நல்லா தட்டி கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் குக்கரில் தண்ணியை வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மேலேருந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த புட்டு மேக்கரை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அந்த ஹோலில் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சுற்றி நல்லா குபுன்னு ஸ்மோக் வேகணுங்க. ஒரு 15 நிமிஷமாக ஆகுங்க. ஏன்னா கோதுமை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த புட்டு மேக்கருக்கு மேலே மூடி க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஓட்டையிலேருந்து நல்லா குபுன்னு புகை வந்துருச்சுங்க. அதனால் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சூடான சுவையான கோதுமை புட்டு ரொம்ப செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துருச்சான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரி மாதிரி உருட்ட வரணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ சூடாக இருக்கும்போதே நீங்கள் தேங்காய் துருவல் எக்ஸ்ட்ரா வேணுன்னா சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த நாட்டு சர்க்கரை அந்த புட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகுங்க. சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்க. இருக்கும்போதே நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் மனமும் சுவையாக இருக்குங்க. நெய் ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கலைனாலும் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு தொண்டையில் அடைக்காதுங்க. இப்போ பாருங்கள், கொலாப்புட்டு இல்லாதவங்க இதே மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க ஸ்பூனை வச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக அந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக விழுந்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ உங்கள் விருப்பம்தான். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் உருண்டைகளாக உருட்டி கூட வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கையில் தொடும் போதே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. வீடே மணக்குதுங்க. அந்தளவுக்கு கமகமன்னு வாசமாக இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்குறச்ச ரொம்ப ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவர்களும் இதை சாப்பிடலாம். ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சீக்கிரமாக பசியும் எடுக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்திர சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.